அப்படின்னு சொல்லி அதுக்காக முதுகலை சேர்ந்தேன் சென்னையில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில். ஓகே. அப்போ அந்த முதுகலை படிக்கும்போது தான், அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கும்போது தான் ரியல் ஃபேக்டே நமக்கு புரிஞ்சுது. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவினுடைய தேசிய இனங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகுதுன்றத என்னோட லா காலேஜ் பிரின்சிபல் இங்கே நான் பிஜி வரும்போது ஃபேக்கல்ட்டியாக இருந்தார், ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டியாக இருந்தார். அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். வின்சென்ட் காமராஜ் சார்னு ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த மாநில பட்டியல், மத்திய பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, பொதுப்பட்டியல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து எவ்வளோ முரண்கள் இருக்குது. இவங்க இந்த ஸ்டேட்டுக்கான ரைட்டுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு போலியான ஒரு ரைட்டை வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. கேட்டால் வந்து ஸ்டேட்டுக்கு தனி லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் ப்ராப்பராக கிடையவே கிடையாது. இந்தியான்றது ஒரு ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது ஃபெடரல் கண்ட்ரியில் அது ஒரு யூனிட்ரி கண்ட்ரி தான். ஆனால் சொல்லுவாங்க ஃபெடரல் நேச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படி இல்லை இல்லை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த புள்ளி தான் என்னை வந்து அப்படியே ஐயா மணியரசன், அண்ணன் சீமானு இவங்களை நோக்கி அப்படியே நகர்த்த, அப்படியே அவங்கள வாசிக்க, அப்படியே அப்போ ஆஹா தேசிய இன விடுதலை தான் வந்து முறையான அரசியல் இந்த மண்ணுக்கு அப்படின்ற அந்த புள்ளியில் தான் நம்ம அந்த புள்ளி புரிஞ்ச உடனே நான் நாம் தமிழரில் சேர்ந்துட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு தேர்தல் அரசியல் ஆல்ரெடி கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நம்ம அப்போ தமிழ் தேசிய கொள்கைக்கும் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால டக்குன்னு யோசிக்கவே இல்லை. 2021 கட்சியில் அப்படி. நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்மாதிரி அல்லது சின்ன வயசில் நம்ம வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தோம், நம்ம அரசியல்வாதி ஆயிடலாம்பா அப்படின்னு தோணி மாறினீங்களா, இல்லை உங்களை இளமை காலம் தொட்டே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சா? உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அப்பா வந்து விவசாயம் ப்ளஸ் அவர் ஒரு திமுகவில், அப்பா வந்து ப்ராப்பர் அப்பா திமுக அப்பர் திமுக பேக்ரவுண்டு. அவர் ஊரில் நம்ம கிராமம் தானே, நீங்கள் உங்களுக்கு கிராமம்னாலே இருக்கும் ஒரு 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 பேக்ரவுண்ட் இருக்கும்ல, ஒரு பேக் ட்ராப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ரூரலில் அப்படியே ஒரு இதில் வளர்கிறோம், ஸ்கூலு. அதில் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிற மாதிரி சமூகத்தில் நல்லது செய்யணுன்றது தான் ஒரு என்ஜிஓ மனநிலை தான் எனக்கு. ஓகே. ஆரம்பத்திலேயே அப்பா திமுக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு பாரம்பரியமுடைய கட்சி, அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொள்கையெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாத போது நம்ம போயிடலாம் அப்படின்னு ஏன் தோணலை உங்களுக்கு? இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அரசியல்னு முடிவு பண்ணேன். அதான் அந்த என்ஜிஓ மனநிலையிலேருந்து இது வேண்டாம், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அறிமுகம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து, சொசைட்டி ஆரம்பித்து உள்ளே இயங்கும்போது, கிராமங்களில் பசங்களையெல்லாம் வச்சு இயங்கும்போது அவங்க இது வந்து அந்த அதான் அந்த நம்ம தாட் இது இல்லை, இதில் ஏதோ முரண் இருக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம வந்து அரசியல் பக்கம் தான் போகணும்,